IPDS was the only company that did field survey. ப்ரைவேட்டாக நம்ம எந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. அவைலபிள் சோர்ஸஸ்லேருந்து டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். ஒன்று வந்து ஆப்டிமிஸ்டிக் மாடல் வச்சுருக்கோம், ஒன்று பெசிமிஸ்டிக் மாடல் வச்சுருக்கோம், ஒன்று சம்வேர் இன் பிட்வீன். அந்த சம்வேர் இன் பிட்வீன் யூஸ்வலாக 80% ஆக்யூரஸியில் அடிச்சிடுவோம் நம்ம. இந்த 45 டேஸில் வந்து ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் மாடல் போட்டால் தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்கிறாங்க. காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னா இந்த வாட்டி பண்ணதுக்கு காசு வாங்கலை, இனிமேல் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 100% காசு வாங்கி தான் ரிலீஸ் பண்ணுவோம். இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க டக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேனல் இருக்குது நம்மள்கிட்ட. அந்த பேனல்கிட்ட போய் ஃபைனலாக காட்டி அவங்க எல்லாம் எஸ் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அது இந்த கோயம்புத்தூர் ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய உரையாடலுக்காக நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் ஆய்வாளர் மரியாதைக்குரிய ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த 10 ஆண்டுகளாக நம்ம பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய அரசியலில் வந்து இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிக், அதை குறிப்பாக சொல்ல போனால் தேர்தல் வியூகம் வகுக்கிறது அப்படின்றது அதிக அளவில் பேசப்பட்டு வருது. பல நபர்களை நம்ம பார்த்துருக்கோம். முதல்ல வந்து இந்த தேர்தல் வியூக வகுப்பு அப்படின்னா என்னன்றதை மக்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள் சார். தி இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் இஸ் தி பாட்டம் லைன் இஸ் சிம்பிள். வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணணும். வெதர் யூ ரன் அ பிஸ்னஸ் ஆர் யூ ரன் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி, வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் யார் கிரியேட் பண்ணுவாங்க அப்படின்றது தான் இதோட கான்செப்ட். ஸோ வின்னிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணணும்னு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா, இந்த பொலிட்டிக்கல் ஃபீல்டில் என்ன தெரிஞ்சிருக்கணும்னா மக்களோட பல்ஸு. ஸோ பீப்புளோட பல்ஸை யார் நல்லா ரீட் பண்ணுவாங்களோ அந்த பல்ஸ் ரீட் பண்ணி அதை பேஸ் பண்ணி என்ன வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ் கிரியேட் பண்ணணுன்றது தான் லாஸ்ட் 10 இயர்ஸாக நடந்துகிட்ருக்கு. பட் ஐபிடிஎஸில் இப்போது இந்த ரீசெண்ட் லாஸ்ட் 1 இயராக 2019 ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பட் இந்த லாஸ்ட் 1 இயராக கொஞ்சம் சீரியஸாகவே நிறைய கான்ஸ்டிடுவன்சிஸ் எடுத்து ஃபுல் டைம் எடுத்து நம்மளே பண்ணிகிட்ருக்கோம். அது பண்ணுறப்போ என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ஜெக்டிவ் இஸ் டிஃப்ரெண்ட். நாட் ஜஸ்ட் கிரியேட்டிங் வின்னிங் ஸ்ட்ராட்டஜிஸ். அவர் அப்ஜெக்டிவ் இஸ் டு கிரியேட் அ கவர்னன்ஸ் மாடல். ஓகே, ஸோ வி ஆர் ப்ராமிசிங் ஆர் வி ஆர் ஹெல்பிங் அ பார்ட்டி ப்ராமிஸ் A to Z. இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய மேனிஃபெஸ்டோலையோ இல்லை டெய்லி பிரச்சாரத்துலேயோ நம்ம சொல்கிறோம் மக்கள்கிட்ட. அந்த ப்ராமிஸ் எல்லாம் கரெக்டாக போய் சேருதா இல்லையா அப்படின்றது தான் ஐபிடிஎஸோட ஃபைனல் நோக்கம். நம்ம நாட் ஜஸ்ட் ஹெல்பிங் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி கெட் டு பவர், பட் ஆல்சோ ensuring that the people who voted for this political party also get the benefit of all the promises that the political party has made. ஸோ நம்மள்ட்ட கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கே இருக்குது. இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது டேட்டா சயின்ஸ்ன்னு பேசிகிட்டு இருக்கோம். அந்த டேட்டா சயின்ஸில் வந்து நம்ம ஒன்லி ஆஸ்பெக்ட் ஆஃப் வின்னிங்க்கு என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் மைக்ரோ லெவல் அனாலிசிஸ் வரைக்கும் that we will discuss again. But our end objective is to create a basic governance model or a governance framework. இந்த கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கை நான் நிறைய இடத்துல ப்ரெசென்ட் கூட பண்ணியிருக்கேன். அந்த கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் ஆக்சுவலாக யூஎன் பாடியில் கூட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன். அந்த கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க் வந்து இஸ் அ வெல் டெஸ்டட் ஃப்ரேம்வொர்க். இவென்ச்சுவலாக வி வாண்ட் டு கோ டுவர்ட்ஸ் சஸ்டைனபிள் சிட்டிஸ். ஸ்மார்ட் சிட்டிஸ்லேருந்து we want to go to sustainable cities. We want people to live, right? And the happiness quotient has to go up. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு தான் இந்த கவர்னன்ஸ் ஃப்ரேம்வொர்க்கை கிரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் இன் கிரியேட்டிங் தட் ஸ்ட்ராட்டஜி. ஓகே, நீங்கள் சொல்ல வச்சு பார்க்கும்போது பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை தாண்டி மக்களோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்க, கரெக்டுங்களா? கரெக்ட், 100%. That's exactly how we want to do it. And since we work for a political party, we also in a certain way, right, நம்மள்கிட்டையும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. மக்களுக்கு A to Z ப்ராமிஸ் கொடுத்துருக்கீங்க, அந்த A to Z ப்ராமிஸில் அட்லீஸ்ட் 10 ப்ராமிஸாவது ஃபுல்ஃபில் பண்ணுங்கள். இல்லைனா எவ்ரி 6 months எவ்ரி 3 months திருப்பி நம்ம பொலிட்டிக்கல் பல்ஸ் எடுக்க தான் போகிறோம், ஆர் பீப்புள் பல்ஸ் எடுக்க தான் போகிறோம். அப்போது அவங்களோட இது என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும்ல. ஸோ இது கூட நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொண்டு போய் ரெப்ரசென்ட் பண்ணணும். ஸோ வி வாண்ட் டு பி தட் தி ஏஜென்ட் ஆஃப் சேஞ்ச் தேர், ரைட்? அந்த சேஞ்சை கரெக்டாக இந்த பொலிட்டிக்கல் சிஸ்டமில் கொண்டு வரணும். அண்ட் வி வாண்ட் டு கோ டுவர்ட்ஸ் மோர் ஆஃப் பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். யூனோ, அந்த 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 அவுட்லுக்கை மாற்றணும். இன்றைக்கி இருக்கிற பாலிடிக்ஸில் இப்போ நம்ம லாஸ்ட் டைம் கோயம்புத்தூர் சர்வே பண்ணோம், போய் நிறைய கான்ஸ்டிடுவன்சியில் போய் சர்வே பண்ணோம் இன் பர்சன். அகெயின் திஸ் வாஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் ஆக்சுவலி ஆன் தி ஃபீல்டு. ஓகே, டூயிங் எக்ஸ்டென்சிவ் சர்வே பேஸ்ட் ஆன் அ கொஸ்டினர் பேஸ்ட் சாம்பிள். ஸோ இந்த சர்வேல பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா லிட்டரலாக ஒரு 30-40% என்ன சொன்னாங்கன்னா, ஓட்டு போட மாட்டோம் ஆர் நோட்டாக்கு போட போகிறோம். நான் என்ன நோட்டாக்கு போடலான்னு இருக்கேன். அது இன்னும் டிசைட் பண்ணல. யாருமே கேண்டிடேட் வந்து கரெக்டான கேண்டிடேட் கிடையாது. ஆர் எக்ஸிஸ்டிங் பொலிட்டிக்கல் செட்டப் எங்களுக்கு பிடிக்கல. ஸோ அந்த நெகட்டிவ் மைண்ட் செட், அந்த நெகட்டிவ் தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகவே கூடாது ஆக்சுவலாக பீப்புள், ரைட்? அவங்களுக்கு திருப்பி அவங்களுக்கு அந்த பாசிட்டிவாக ஆக்கணும்.
ரைட்? அவங்களுக்கு திருப்பி அந்த எக்ஸ்பெக்டேஷனை திருப்பி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா we have to change this model from just creating a winning strategy to making it more of a governance model. So the government in power, right, can take care of their people. ஸோ அதை தாண்டி வந்து ஏபொலிட்டிக்கலாக இருக்கிற மக்கள் இந்த டெமோக்ரஸி நோக்கி வர்றதும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்கு இல்லையா? 100%. அது வெரி வெரி கிரிட்டிக்கல். யூனோ டெமோக்ரஸி ஹேஸ் இட்ஸ் ப்ளஸஸ் அண்ட் மைனஸஸ். ஓகேவா? போத் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது. பட் பீயிங் தட் தி பிக்கெஸ்ட் டெமோக்ராட்டிக் செட்டப், ரைட், இந்தியா ஹேஸ் அ ஹியூஜ் பொட்டன்ஷியல். ரைட்? இதில் வந்து மோடி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார், we have a million problems but we have billion different people to solve. அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வார். ஸோ இட்ஸ் a very interesting point actually. So we have problems and we also have people who can actually solve these problems, right? So we have to get to that second part, right, of solving these problems, finding solutions, right, for the same people, right? So அந்த கான்ஃபிடென்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா கவர்னன்ஸ் மாடலை கரெக்டாக செட்டப் பண்ணணும். ரைட்? கவர்னன்ஸ் மாடல் that is not corrupted, right? Governance model that will serve the people, right? And ensure that the promises that have been made when the government came into power are well kept. ஸோ அந்த ஒரு கான்செப்டில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். ஜஸ்ட் வின்னிங் மட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு, பிகாஸ் we are a corporate company, right? We are a for profit company, right? Let me make that very clear. We are a for profit company. So IPDS is a for profit company. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, இவங்கள்ட்ட காசு வாங்கிட்டு அவங்கள்ட்ட. We are a for profit company. Not an NGO. We are not an NGO. We are not running a social service whatever கா இது, ரைட்? நான் ப்ராஃபிட் கம்பெனி கிடையாது. நாட் ஃபார் ப்ராஃபிட் கம்பெனிஸ் இருக்குது. பட் we are a for profit company. ஓகே? பட் our responsibility goes beyond that, ரைட்? என்ன அப்படின்னா கரெக்டாக கவர்னன்ஸை வந்து மாடல் கரெக்டாக ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வரணும் இந்த மக்களுக்காக அப்படின்ற ஒரு நல்ல ஒரு விஷன் இருக்குது. ஸோ அதை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ இதை தாண்டி வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த சர்வே மாடல் அப்படின்றது கடந்த 30 ஆண்டுகளாகவே பல பேர் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷனில் நீங்கள் சர்வேவும் எடுக்கிறீங்க. ஆனால் இந்த டெக்னாலஜி அப்படின்றது இந்த எலெக்ஷனில் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேம் ப்ளே பண்ணுது? ஓகே, ஸோ தட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். ஏன் அப்படின்னா when I first partnered with 𝗧𝗵𝗶𝗀, right, IPDS was the only company, எனக்கு தெரிஞ்சு, okay, was the only company that did field survey. பாலிட்டிக்ஸில் போய் ஃபீல்டில் போய் சர்வே பண்ணி கொஸ்டினர் பேசிஸில் ஒரு சர்வே கொஸ்டினர் கிரியேட் பண்ணி சர்வே சப்குரூப்ஸ் கிரியேட் பண்ணி சாம்பிளிங் மெத்தடாலஜி கிரியேட் பண்ணி அதுலேருந்து வரதை வச்சு ஒப்பீனியன் போலும் எக்ஸிட் போலும் கிரியேட் பண்ணுறது வெரி ஃபியூ கம்பெனிஸ் டூ இட், ரைட்? தெர் இஸ் அ ஜென்ரல் டாக் தட் இவங்கெல்லாம் ஏசி ரூமில் உட்காந்து பண்ணுறாங்க அப்படின்னு. இன்ஃபேக்ட் அது ஒரு 80% ட்ரூ தான். அது ஜஸ்ட் ஆன் கால்ஸ், ஃபோன் கால்ஸ்லேயே ஜென்ரலாக ட்ரெண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி லோக்கலில் இருக்கிற 10 பேர்கிட்ட கால் பண்ணாலும் ஒரு ஐடியா தெரியும். அதை வச்சு ஹிஸ்டாரிக்கலாக வச்சு மசாஜ் பண்ணி டேட்டா கொடுத்துட்றாங்க நிறைய பேர். பட் ஐபிடிஎஸ், ரைட், வாஸ் பியாண்ட் தட். போய் ஃபீல்டில் போய் கொஸ்டினர் பேஸ் பண்ணி சர்வே சாம்பிளிங்லாம் பண்ணியிருக்கோம். நம்ம ஆந்திராலலாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், கர்நாடகாலையும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு அந்த டெரெயின் தெரியும்னா கூட ஃபுல்லாக ஒரு பிளானிங் ப்ராசஸ் நடக்கும். எங்கே போகணும், யார்கிட்ட கேள்வி கேட்கணும், எப்படி கேட்கணும், சப்குரூப்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும், இதெல்லாம் முன்னாடியே ஒரு பிளானிங் நடந்தோடனே எக்ஸாக்ட் பாயிண்ட்ஸ்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்னு கூட ஒன்று இருக்குது, ரைட்? சாம்பிளிங் மெத்தடாலஜிலே நிறைய. ஸோ ஃபைனலாக கன்வீனியன்ஸ் சாம்பிளிங் கூட கொஞ்சம் பண்ணுவோம், ஒரு மிக்ஸ் கரெக்டாக வர்றதுக்காக. ஸோ எல்லாம் பண்ண அப்புறம் தான் நம்ம ஃபைனலாக வந்து சாம்பிள் சைஸ் இவ்வளோ இந்த இதில் நம்ம உட்கார வச்சு கரெக்டாக கொடுக்கணும். ஸோ தட்ஸ் மோர் ஆஃப் அ ஹியூமன் ட்ரிவன் மெத்தடாலஜி, ரைட், aided by statistics. So there is a statistical model that we pick to come out with in the forecasting or whatever. So that was one part. So I call that human intelligence. Let's purely call it human intelligence. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தி செகண்ட் கம்பனண்ட்டை ஏற்றிருக்கோம், which is called artificial intelligence. So let's use a machine to run through all of these different data patterns. என்ன பண்ணணும்னு நினைக்கிறோம், the objective is very simple. Data driven decisions. டேட்டா யூஸ் பண்ணி let's drive those decisions ன்னு சொல்கிறோம். இப்போ இந்த டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இங்கே வர்ற சர்வே மெத்தடாலஜிலேருந்து பேஸ் பண்ணி அந்த டேட்டா பேட்டர்ன்ஸ் என்னென்னலாம் ஹியூமன் ஐ கேன் ஒன்லி ஐடென்டிஃபை சர்டன் பேட்டர்ன்ஸ். ஈவன் ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவே நம்மளுக்கு எல்லாம் தெரியும்னு நினைப்போம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா ரன் பண்ணுறப்பே வி கேன் ஐடென்டிஃபை செவரல் பேட்டர்ன்ஸ். ஒரு பூத்தில் என்ன கேஸ்ட்டில் எப்படி போயிருக்கு, என்ன ஜெண்டரில் போயிருக்கு, என்ன ஏஜ் குரூப்பில் போயிருக்கு, இதெல்லாம் ஓரளவுக்கு சொல்ல முடியும். பட் அந்த டேட்டாவை கரெக்டாக ஃபீட் இன் பண்ணால்
there's a lot of data patterns that we could identify. சரி, இப்போ நீங்கள் டேட்டான்னு சொல்கிறதுனால ஒரு கொஸ்டின் இருக்குது சார். இந்த 2016 வந்து ட்ரம்ப் ஜெயிச்சது வந்து இன்னைக்கு வரைக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் கேட்குறாங்க. என்னன்னா, இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரோல் ப்ளே பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இப்போ அந்த இஷ்யூவுக்கும் இந்த டேட்டா நீங்கள் கலெக்ட் பண்ணீங்களா, அதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது சார்? ஓகே, தட்ஸ் அ இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். இப்போ இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா ஹெல்ப் ட்ரம்ப் வின், பட் கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா வாஸ் டூயிங் லாட் ஆஃப் அன்எத்திக்கல் ஸ்டஃப். வாட் கைண்ட் ஆஃப் அனலிட்டிக்கல் ஸ்டஃப்னா, நெட்ஃப்ளிக்ஸ்லேயே அது ஒரு சீரீஸ் இருக்குது, அது பார்த்தீங்கன்னா தெரியும். இன்ஃபேக்ட் டேஞ்சரஸ் கூட அது. அண்ட் ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். எப்படி அப்படின்னா, கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கா ஹேட் டேட்டா டு அ பாயிண்ட் வேர் தே குட் எக்ஸாக்ட்லி டெல் யூ, இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு டிஃபன் சாப்பிட்றவங்கன்னா தோசை சாப்பிடக்கூடாது, நூடுல்ஸ் தான் சாப்பிடணும்னா தி என்டையர் கண்ட்ரி வில் ஈட் ஒன்லி நூடுல்ஸ். அந்த அளவுக்கு டேட்டா கேதர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த அளவுக்கு பீப்புளோட சென்டிமெண்ட்டை கரெக்டாக ட்ராக் பண்ணி அவங்களோட ப்ரிஃபரன்சஸ் எல்லாம் ட்ராக் பண்ணி வச்சுருந்தாங்க. அண்ட் தே கேன் ஆக்சுவலி சேஞ்ச் தோஸ் ப்ரிஃபரன்சஸ் பேஸ்ட் ஆன் வாட் தே திங்க். ஸோ ஒரு மோனோபொலி வச்சு அதுக்கப்புறம் மக்களை வந்து ஒரு ரோபோட் மாதிரி ஆக்கி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செயல்படுத்துறதுக்கான ஒரு எலாபரேட் ஃப்ரேம்வொர்க் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த அளவுக்கு எலாபரேட் ஃப்ரேம்வொர்க் க்ரியேட் பண்ணல. க்ரியேட் பண்ணதுக்கான என்ன இன்னொரு ரீசன் அப்படின்னா, ரைட் ஃப்ரம் டேட்டா கேதரிங் வி ஹவ் பீன் ஃபாலோயிங் எத்திக்கல் ப்ராக்டிசஸ். ரைட், என்னெல்லாம் நோன் எத்திக்கல் ப்ராக்டிசஸ், ஈவன் ஏஐயில் கூட வி ஆர் ஒன்லி டூயிங் எத்திக்கல் ஏஐ. ஓகே, ஸோ அது ரொம்ப க்ளீனாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்ம யார்கிட்ட போய் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப கூட வி ஆர் டெல்லிங் தெம் இதெல்லாம் பப்ளிக்கில் இருக்கிற டேட்டா. ப்ரைவேட்டாக நம்ம எந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறது கிடையாது. அவைலபிள் சோர்ஸஸ்லேருந்து தான் டேட்டா கலெக்ட் பண்ணுறோம். அவைலபிள் சோர்ஸஸ்லேருந்து தான் ஓட்டர் சென்டிமெண்ட் எடுக்கிறோம். எதுவுமே போய் ஒரு ப்ரைவசியை இது பண்ணுறதுக்காக நம்ம எப்பயுமே பண்ணுறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் யூ ஆர் தேர், உங்களோட அவைலபிள் டேட்டா இருக்குது ஆல்ரெடி. எலெக்ஷன் கமிஷன்கிட்ட ஒரு 4-5 பேராமீட்டர் இருக்கும். ஜெண்டர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது, ரைட், உங்கள் ஃபேமிலியில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு இருக்குது, ரைட், உங்கள் நேம் இருக்குது. அதுக்கு மேலே நம்ம சர்டன் திங்ஸ்லாம் டெரைவ் பண்ணலாம். அவங்களோட லாங்குவேஜ் என்னவா இருக்கலாம் அப்படின்னு டெரைவ் பண்ணலாம், ரைட். அதுக்கப்புறம் இன்னொரு சர்டன் ஃபியூ அதர் பேராமீட்டர்ஸ் டெரைவ் பண்ணலாம். இல்லை ஒரு கம்பெனியில் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம், அங்கே 4 பேர்கிட்ட கேட்டால் தெரியும். ஸோ அதுக்கு மேலே நம்ம எந்த டேட்டாவும் கலெக்ட் பண்ணுறதில்ல. அது இல்லாமவே ப்ரெடிக்ஷன் அப்படின்ற ஒரு மாடலுக்குள்ளேயே போய் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுறோம். அப்போ நீங்கள் என்ன கொஷின் கேட்கலான்னா, சரி நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க, அது கரெக்டாக இருக்குமா இல்லையா அப்படின்றது கூட ஒரு கொஷின் வரும். அது கரெக்டாக, இன்ஃபேக்ட் அது கரெக்டாக இருக்காது. ஃபஸ்ட்டு இட்டரேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்காததுக்கு சான்சஸ் தான் ஜாஸ்தி. இப்போ நம்மளோட மாடலோட ஆக்யூரசி பார்த்தீங்கன்னா ஒன்லி 53% தான். 53%னா, இப்போ நான் யாராவது ஜெயிக்கிறேன்னு சொன்னான்னா ஒன்லி 53% ஆப்பர்ச்சுனிட்டி தான் இருக்குது அவங்க ஜெயிக்கிறதுக்கு. 47% ப்ராபபிலிட்டி தட் தே வில் லூஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதை நம்ம 70% கொண்டு போகிறோம். எப்படி கொண்டு போகிறோம்னா, இந்த எலெக்ஷனுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்கோம், இந்த டேட்டாவை எடுத்து திருப்பி ரீட்ரெயின் பண்ணுவோம் மாடலை, 60%க்கு வருவோம். அடுத்த எலெக்ஷன் வேறு மாதிரி ஒரு எலெக்ஷன் வச்சுக்குவோம், ஒரு ஸ்விங் எலெக்ஷன்னே வச்சுக்குவோம், ரைட். சம்திங் ரியலி ஹேப்பன் அண்ட் தி ஹோல் திங் இஸ் சேஞ்சிங், ரைட். அந்த ஸ்விங் எலெக்ஷன் வந்து அவுட்லயர். ஸோ அதை கரெக்டாக பேராமீட்டரைஸ் பண்ணி போடுவோம். அந்த இது வந்தோன்னே அது ஒரு லேர்னிங். இந்த மாதிரி ஒரு பீரியட் ஆஃப் எலெக்ஷன் சைக்கிள்ஸ், ஒரு 3-4 எலெக்ஷன் சைக்கிள் பண்ணால் ஐ எம் வெரி வெரி கான்ஃபிடென்ட் வில் பி ஏபிள் டு ப்ரெடிக்ட் கரெக்ட்லி. இந்த ஐபிடிஎஸ் கருத்து கணிப்பு ரீசெண்டாக கோயம்புத்தூரில் இந்த நாடாளுமன்றத்தில் நடந்துச்சு. அது மிகப்பெரிய பேசு பொருளாகவும் ஆச்சு. இப்போ அதில் மக்களுக்கு என்ன கேள்வி இருக்குன்னா, நீங்கள் ஒரு 4000 பேர்கிட்ட தான் சர்வே எடுத்தா சொல்கிறாங்க, எதன் அடிப்படையில் அதை எடுத்திருப்பாங்க, இந்த 4000 பேரை வச்சு எடுக்கிறாங்கன்னா அந்த சர்வே எந்த அளவுக்கு ஒரு உண்மைத்தன்மை கிடைக்கும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல மக்கள் மத்தியில். அதை நீங்கள் எப்படி தெளிவுபடுத்த நினைக்கிறீங்க? ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பர் கான்ஸ்டுவன்சி 300 எடுத்தால் போதும். ஓகே, இப்போ 300 அப்படின்னா அது எந்த 300ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இப்போ நான் போய் இப்போ நாம் தமிழர் மீட்டிங் நடக்குது, அங்கே போய் ஒரு 300 எடுத்தோன்னு வச்சுக்கோங்க, யூ நோ ஹூ இஸ் கோயிங் டு வின் கோயம்புத்தூர், அதை நான் சொல்ல தேவையில்லை. அதே மாதிரி ஒரு டிஎம்கே மீட்டிங் கிட்ட போயிட்டு, என் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், இன்றைக்கி வெயில் கம்மியாக இருக்கும், ஈவினிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டிஎம்கே மீட்டிங்கில் 3 எடுத்திங்கன்னா நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க, டிஎம்கே தான் ஜெயிக்க போகுதுன்னு சொல்ல போகிறீங்க. பட் அதில் எவ்வளோ ஆக்யூரேட்டா அப்படின்றது தெரியும்ல. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம போகிற முன்னாடியே ஒரு அனாலிசிஸ் பண்ணுறோம். என்ன அனாலிசிஸ் பண்ணுறோன்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஹிஸ்டாரிக்கல் டேட்டாவில் நம்ம வந்து ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸாக ரன் பண்ணுறோம். இது முன்னாடி எப்படி பண்ணணுன்றது வேறு விஷயம், அது ஒன்லி ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான். அது அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த விஷயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு 5 ஸ்டெப் ப்ராசஸாக பண்ணியிருக்கோம். அதில் ஸ்டெப் 0 அப்படின்னு ஒன்று வச்சுருக்கோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் அது, அண்ட் வி கால் இட் ஸ்டெப் 0. அது இல்லாமல் யூ கேனாட் கோ டு தி நெக்ஸ்ட் 4 ஸ்டெப்ஸ். ஓகே, ஸ்டெப் 0ல நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறோம். ஒரு 3 எலெக்ஷன் மினிமம் கலெக்ட் பண்ணுறோம்.
Fortunately, lot of that information is available in election commission websites. Lot of that information is already available with lot of the private players. So we buy lot of the data also from private players. And அந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு என்ன இன்ஃபர்மேஷனை எவ்வளோ மேல் ஓட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ ஃபீமேல் ஓட் பண்ணியிருக்காங்க, பூத் லெவல் ஓட்டிங் எப்படி போயிருக்கு, ஸோ இந்த எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணுவோம். அதுலேருந்து நாங்கள் நிறைய டேட்டா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அது வேறு, அது நம்மளோட ஐபி. ஸோ அது நான் என்னென்னு சொல்ல மாட்டேன் இப்போ. பட் ஐ வில் ஆன்சர் தட் கொஸ்டின் லேட்டர் தோ. ஸோ இப்போ அந்த ஸ்டெப் 0ல் வந்து ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து காரலேஷன் ரெக்ரெஷன் பண்ணி பார்ப்போம். ரைட்? காரலேஷன் ரெக்ரெஷன் பண்ணப்போ நிறைய டேட்டா கேப்ஸ் தெரியும். இந்த பூத்தில் எவ்வளோ ஓபிசி ஓட்ஸ் விழுந்திருக்கு, இந்த பூத்தில் எவ்வளோ ஓபிசி விமென் ஆர் எஸ்டி விமென் ஓட் பண்ணியிருக்காங்க, அது யாருக்கு ஓட் பண்ணியிருக்கலாம். ஸோ பழைய டேட்டா வச்சா நிறையவே நம்மவே ஒரு எப்படி சொல்கிறது, இன்ஃபார்ம்டு டிசிஷன்ஸ் எடுத்துக்கலாம். அண்ட் சேஃப் அசம்ஷன்ஸ் பண்ணலாம். ஓ இது மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்லி. ஸோ அந்த ஸ்டெப் 0 முடிச்சிடுவோம் ஃபஸ்ட்டு. அந்த ஸ்டெப் 0 பண்ணுறப்பே நம்மளுக்கு ஒரு ஐடியா வந்துடும், ஓட்டிங் பேட்டர்ன், பழைய ஓட்டிங் பேட்டர்ன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு. எந்த ஏரியாவிலேருந்து யார் ஜாஸ்தி வராங்க, எந்த பேக்ரவுண்டில் இருக்கிறவங்க ஜாஸ்தி வராங்க, படித்தவங்க வராங்களா, படிக்காதவங்க வராங்களா, ரூரலில் வராங்களா, அர்பனில் வராங்களா, எந்த கேஸ்ட்டில் வராங்க, இவங்க எல்லாமே வந்துடும் ஃபுல்லாகவே. அப்போ அந்த சப்குரூப்ஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் வச்சுருக்கோம். அந்த சப்குரூப்ஸ் க்ரியேட் பண்ணிடுவோம். ஆல்மோஸ்ட் ஒரு 15-20 இருக்குது. ஆக்சுவலாக நம்ம இந்த இன்டர்வியூ நடக்கிறப்ப சைடில் காட்டலாம் எந்த சப்குரூப்ஸ் எடுக்கிறோம். இன்ஃபேக்ட் அது வந்து நம்மளோட ஐபி தான். பட் ஐ திங்க் ஐ வாண்ட் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் வி ஹேவ் அ ஸ்டாண்டர்ட் டெம்ப்ளேட் ஃபார் சப்குரூப்ஸ். அந்த சப்குரூப் பிரகாரம் தான் நம்ம எடுக்கிறது ஃபஸ்ட்டு. ஆனால் அந்த சப்குரூப்பை என்ன பண்ணணும்னா ஏரியா வைஸ் மேப் பண்ணணும். இப்போ நான் போயிட்டு நான் சொன்ன மாதிரி நாம் தமிழர் மீட்டிங்கில் போய் இந்த சப்குரூப்லாம் மாட்டியிருக்கு சார் கரெக்டாக, இந்த மீட்டிங்கில் எடுத்துக்கிட்டாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ எந்தெந்த பூத்தில் என்னெல்லாம் ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் இருந்துக்கோ பாஸ்டில் அந்த ஒரு அசம்ஷனில் தான் போகும். அதுக்கப்புறம் there are lot of other constraints that we add on top of it. ஸோ ஸ்டெப் 0 பண்ணி தான் அடுத்தது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3 பண்ணிட்டு வந்துடும். சார் இப்போ இந்த கருத்து கணிப்புலாம் வெளியிடுறீங்கல்ல, வெளியிடும்போது ஒரு பர்சன்டேஜ் சொல்லுவீங்க, இவங்க தான் முன்னணியில் வருவாங்க, இவங்க வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு. அப்படி சொல்லும்போது பல ஊடகங்கள் என்ன சொல்லுவாங்க, இவங்க அவங்க கிட்ட பெட்டி வாங்கிட்டாங்க, இவங்க கிட்ட பெட்டி. இந்த இதை கேட்கும்போது நீங்கள் என்ன தோணும் உங்களுக்கு? என்ன தோணுன்னா சிரிச்சுக்குவேன். நிஜமாகவே வாங்கியிருந்தா நிறைய காசு பண்ணியிருக்கலாம். பட் நான் சொன்னேன்ல நம்மளோட கிராண்ட் விஷன். ஓகே, ஆசைப்படலாம். ஆனால் இங்கே வந்து நம்ம நிறைய ஆசைப்படுறோம். எதுக்கு அப்படின்னா நாட் ஜஸ்ட் ஃபார் ஐபிடிஎஸ். வி வாண்ட் இந்த என்டையர் டெமோக்ரஸியில் ரைட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் வந்து மக்கள் தான். அவங்க தான் ஸ்டேக் ஹோல்டர்ஸு. ஸோ அவங்கள தான் நம்ம வந்து திருப்திப்படுத்தணும். ஸோ அந்த ஹாப்பினஸ் கோஷன்ட்டு இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ வெரி ஏர்லி இன் லைஃப் நான் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தேன். ஓகே, தி அட்வென்ட் ஆஃப் ஸ்மார்ட் சிட்டி ஃபோர்ஸ்னு ஒன்று ஆரம்பித்தேன். அதில் நம்ம என்ன ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோன்னா ஹியூமன்ஸ்க்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் எப்படி இன்க்ரீஸ் பண்ணணும், அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப் நம்ம ஏற்றி ஆகணும். ஜஸ்ட் கோ அவுட் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ் ரைட். இன்ஃபேக்ட் நம்ம டெமோக்ரஸின்னு சொல்லிக்குவோம், வி ஆர் ஆல் ப்ரௌட் அபவுட் இட். பட் ஆன் தி அதர் ஹேண்ட் வி ஷுட் ஆல் பி அஷேம்டு. வெளியே போனால் டஸ்ட்டு, வெளியே போனால் ஸ்மெல்லு, வெளியே போனால் ஓப்பன் ட்ரைனேஜ், சிம்பிள் திங்ஸ். இதெல்லாம் பேசிக் நெசசிட்டிஸ் ஃபார் ஹியூமன்ஸ். இதுவே இன்னுமே நம்ம முடிக்கலையே. நான் பார்க் கட்டி புல்லட் ட்ரெயினு வி வாண்ட் டு ரியலி கெட் தேர். பட் இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருக்கணுமே. ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லியிருந்தால் இந்த பேசிக் கம்யூனிட்டிஸ்க்கு அட்லீஸ்ட் சுவேஜுக்கு செப்பரேட் ட்ரைனேஜ், ஸ்டாம் வாட்டர் வரப்போ செப்பரேட் ட்ரைனேஜ், 2 ட்ரைனேஜ் கட்டினா நிறைய ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும் சென்னை மாதிரி சிட்டிஸில் ரைட். அதுவே பண்ணலையே. இன்னும் காசு இல்லையா அப்படின்னா யூஎன்லேருந்து, வேர்ல்ட் பேங்க்லேருந்து, ஏஜென்சிஸ்லேருந்து, சென்ட்ரல் பேங்க்லேருந்து, ரிசர்வ் பேங்க்லேருந்து, எல்லா ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரிலேருந்து so much of money that's available. ஏடிபிலேருந்து so many people want to basically give money. லோனாக கொடுக்கலாம், மணியாக கொடுக்கலாம், கிராண்டாக கொடுக்கலாம், நிறைய இருக்குது. அதை எடுத்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி மக்கள் கொண்டு போகணும். அது நடக்கிறது இல்லை ரைட். ஸோ ஐ வில் கால் திஸ் அ மிஸ்கேரேஜ். ஓகே, டெமோக்ரஸியை வேறு லெவலுக்கு எக்ஸ்ட்ரீமுக்கு கொண்டு போயிடுறாங்க. இதில் வந்து அந்த பேசிக்கான அந்த ஃபியூ பாயிண்ட்ஸை நம்ம பண்ணணும். ஓகேவா? ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு காசு வாங்கிட்டீங்களா அப்படின்னா இந்த வாட்டி பண்ணதுக்கு காசு வாங்கலை, இனிமேல் யாருக்கா இன்ட்ரெஸ்ட் இருந்தால் 100% காசு வாங்கி தான் ரிலீஸ் பண்ணுவோம். அதுவும் டிஸ்க்ளைமரில் கீழே கொடுத்துருவோம். இவங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொல்லிடுவோம். அண்ட் வி ஹவ் நோ காம்ஸ் அபவுட் இட். நான் இதை ஹைட் பண்ணி அவங்களுக்கு பண்ணுறேன்னா இவனுக்கு பண்ணுறேன், யாருக்காவது பண்ணுறேன்னா கீழேயே நான் வந்து எல்லாமே நீங்கள் நம்மளோட பொலிட்டிக்கல் பாலிசி இது பார்த்தீங்கன்னா நம்ம ரிலீஸ் பண்ணதில் எல்லாமே கிளியர் கட்டாக இருக்குது. மீடியா பார்ட்னர் யார் ரைட். இப்போ பொலிட்டிக்கல் பார்ட்னர் யாராக இருந்தாங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்னரையும் போட்டுட்டு தான் நம்ம 100% பண்ணுவோம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு எத்திக்ஸ் இருக்குது. அதுக்காக யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. சார், இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்றது மிகப்பெரிய க்ரோத்தில் போயிட்டு இருக்கும்போது இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்க ஆசைப்படுவாங்க. அதை கற்றுக்க கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இல்லை கல்லூரிகள்லேருந்து எதுவும் அப்ரோச் பண்ணால் அவங்க சிலருந்து எதுவும் சான்சஸ் இருக்குமா? ஆக்சுவலாக எஸ், தட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ்
நம்ம நிறைய காலேஜஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. டேட்டா சயின்ஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க இப்போ இந்தியாவில். ஏஐ அண்ட் டேட்டா சயின்ஸ் ஸ்பெசிஃபிக்காக கோர்சஸ் இருக்குது. இப்போ இன்ஜினியரிங் லெவலில் கூட நிறைய கோர்சஸ் வந்துருச்சு. இப்போ அந்த கோர்சஸில் வந்து நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க இது மாதிரி பண்ணணும்னு. ஸோ நம்ம சேனல் வழியாகவே இது வந்து ஒரு ரிக்வெஸ்ட்டாக கூட கொடுத்துடலாம். பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் இன்ட்ரெஸ்டட் டு லேர்ன் அபவுட் டேட்டா சயின்ஸ், ரைட்? இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எலெக்ஷனுக்குன்னு ஒரு யூசேஜ் இம்பார்ட்டண்ட். ஏன்னா ChatGPT இருக்குது, ரைட்? அது ஒரு யூனிஃபைடு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அதை ஊற்றி நிறைய வெர்டிகல்ஸ்க்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இண்டஸ்ட்ரி வெர்டிகல்ஸுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஷியல் செக்டருக்கு பண்ணுறாங்க, ஹெல்த் கேருக்கு செப்பரேட்டாக பண்ணுறாங்க, அது மாதிரி பண்ணுறாங்க. நம்ம வெர்டிக்கல் எலெக்ஷன்ஸ்னு வச்சுக்கலாம். இன்ஃபேக்ட் எலெக்ஷன்ஸுக்கு ஒரு மாடல் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கம்பெனியும் இல்லை இந்த மாதிரி பப்ளிக்காக வந்து பேசினவங்க. தெர் யூஸ் டு பி அ கை இன் பெங்களூர், என்ன 543 அப்படின்னு ஒரு இது வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு டாக்டர் பிரவீன் பாட்டீல்னு சொல்லி. he also has a machine learning algorithm that does predictions. பட் அவர் ப்ரெடிக்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது இல்லை சர்வே ரிசல்ட். நம்ம தான் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாடல் கிரியேட் பண்ணி, இன்ஃபேக்ட் நம்ம 3 மாடல் வச்சுருக்கோம். ஒன்று வந்து ஆப்டிமிஸ்டிக் மாடல் வச்சுருக்கோம், ஒன்று பெசிமிஸ்டிக் மாடல் வச்சுருக்கோம், ஒன்று சம்வேர் இன் பிட்வீன். அந்த சம்வேர் இன் பிட்வீன் யூஸ்வலாக 80% ஆக்யூரஸியில் அடிச்சிருவோம் நம்ம. பட் இந்த ஆப்டிமிஸ்டிக் அண்ட் பெசிமிஸ்டிக் மாடல்லையே நம்ம சொல்லிடலாம் வச்சு ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா, அட்லீஸ்ட் அதுதான் வேணும். எவ்வளோ ஓட்டு வித்தியாசன்றது அடுத்தது. இப்போ நம்ம 45 days டிஃப்ரென்ஸ் இருக்குது, என்ன ஓட்டிங்க்கும் இதுக்கும் ரிசல்ட்டுக்கும். இந்த 45 daysல வந்து ஆப்டிமிஸ்டிக் பெசிமிஸ்டிக் மாடல் போட்டால் தெரிஞ்சிடும் யார் ஜெயிக்கிறாங்கன்னு. ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். Election after election, our model will get better because we're going to train it. And if students are interested, they should actually call, they should email us, they should Channel 5 Tamil channel email இருக்கு, டைரெக்டாக email பண்ணிடலாம். email பண்ணால் if they're interested they can actually join as interns. And not just from an internship standpoint or a data science standpoint, future governance modelக்கு let's train all these people, right? ஒரு ரைட் மைண்ட் செட் கொண்டு வந்து என்ன சோஷியல் ஆக்டிவிட்டிக்காக அவங்க வந்து ஃப்யூச்சரை வந்து அவங்க அந்த மாதிரி ஷேப் பண்ணிக்கலாம். சர்வே அப்படிங்கிற போது ஹியூஜ் டேட்டா கலெக்ஷன் அப்படிங்கிறது இன்வால்வ்டு. அதில் டெக்னாலஜியோட ரோல் வந்து என்னவா இருக்குது ஐபிடிஎஸை பொறுத்த வரைக்கும்? கரெக்ட். இப்போது நம்ம சர்வே பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக நம்ம சாம்பிள் சைஸ் வந்து இப்போ கோயம்புத்தூர் எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா ஐ திங்க் இட் வாஸ் சம்வேர் அரௌண்ட் 4,000 ரஃப்லி 4,000 3,800 or so, பட் ரஃப்லி 4,000 இருந்தது. அந்த 4,000 into 20 கொஸ்டின்ஸ் இருக்கும் சர்வேல. ஸோ மினிமமாகவே உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இது பார்த்தீங்கன்னா அவ்வளோ இருக்குது, ரைட்? பட் நம்ம ஒன்லி 4,000 தான் கலெக்ட் பண்ணுமானா 4,000 கலெக்ட் பண்ண மாட்டோம். நம்ம ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 8,000 10,000 சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுவோம். அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணால் தான் பெர் கான்ஸ்டுவன்சி 300 பண்ணால் போதும் மினிமம். நம்ம 500 வரைக்கும் வச்சு 550 வரைக்கும் வச்சு பண்ணோம். அந்த நம்ம சாம்பிள் சப் குரூப்ஸில் கரெக்டாக உட்கார வைக்கிறப்ப கரெக்டான சாம்பிள்ஸ் எவ்வளோ மாட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 60-65% மாட்டோம். மிச்சம் 20-25-35% வரைக்கும் நம்ம டிஸ்கார்ட் பண்ணி ஆகணும். அந்த சாம்பிள்ஸை வச்சு ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லை, ரைட்? வி cannot extrapolate or actually derive any kind of a result from those samples. ஸோ நம்ம சாம்பிள் சைஸில் உட்கார்றது மாதிரி பண்ணுவோம். இப்போ அது செட் ஆகலன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 550 per கான்ஸ்டுவன்சி 4,000 நம்ம நினைக்கிறோம். அது செட் ஆகலைன்னா we have to do additional இது. அதில் தான் நான் அந்த கன்வீனியன்ஸ் சாம்பிளிங்லாம் சொன்னேன். அந்த டிஃப்ரெண்ட் சாம்பிளிங் மெத்தடாலஜிஸ் யூஸ் பண்ணி திருப்பி அதை கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சுருவோம். ஸோ அது ஒரு ஸ்டெப். ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் டேட்டா இட் செல்ஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல்லையே யூ வில் பி சர்ப்ரைஸ்டு, நாட் ஜஸ்ட் தமிழ்நாடு தோ, மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது இன்றைக்கி. அந்த மில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா பாயிண்ட்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டட் பிட்வீன் 300 or 350 ஃபீச்சர்ஸ் வரைக்கும் இருக்குது. பேராமீட்டர்ஸ்னு வச்சுக்கோங்க, 350 பேராமீட்டர்ஸ் இருக்குது. அந்த 350 ஃபீச்சர்ஸ் ஆர் பேராமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லேருந்து எங்கே எடுத்துருக்கோன்னா எல்லாம் பப்ளிக் சோர்சஸ்லேருந்து எடுத்த டேட்டா பாயிண்ட்ஸ். இந்த மாடலை பில்ட் பண்ணியிருக்கோம், அதை கண்டினியூஸாக ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்னலாம் பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு திருச்சி 2019 அதுதான் நம்மளோட சாம்பிள் செட்டு. அதுக்கப்புறம் 3 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்கோம், ரைட்? தமிழ்நாடு எலெக்ஷனுக்கு கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணோம் 2021. அப்புறம் 3 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ், இந்த 5 ஸ்டேட் எலெக்ஷன்ஸ் நடக்கிறப்போ 3 ஸ்டேட்டுக்கு மட்டும் ப்ரெடிக்ட் பண்ணோம் டேட்டாவை எடுத்து. இப்போது இந்த வாட்டி கோயம்புத்தூரில் இந்த எக்ஸாக்ட் ஃபுல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஹியூமன் விஸ்டம், அதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். நோபடி எல்ஸ் இஸ் டூயிங் திஸ். நம்ம தான் பண்ணுறோம். ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ளஸ் ஹியூமன் விஸ்டம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பண்ண அப்புறம் ஹியூமன் விஸ்டம் பீட் பண்ண முடியாது. எந்த சிஸ்டமாக இருந்தாலும் ஹியூமன் விஸ்டமை பீட் பண்ண முடியாது. ஸோ ஒரு ஹியூமன் விஸ்டம்னா ஒரு நல்ல அந்த பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் இருப்பாங்களே, அவங்கள்ட்ட இந்த டேட்டா காட்டினா அவங்களோட ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் என்னவாக இருக்கும்? இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லுவாங்க டக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு பேனல் இருக்குது நம்மள்ட்ட. அந்த பேனல்கிட்ட போய் ஃபைனலாக காட்டி அவங்க எல்லாம் எஸ் இது கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தான் நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம்.
ஸோ அது இந்த கோயம்புத்தூர் ரிசல்ட்டில் தெரிஞ்சிடும். சார் இது வந்து 2-way ப்ராசஸ் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மக்களே வந்து நிறையா மீட் பண்ணுறீங்க. ஸோ ஐபிடிஎஸ் எப்பயாவது மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி நடந்துக்குமா அந்த சர்வே ப்ராசஸில், இந்த டியூ ப்ராசஸில்? நல்ல கேள்வி. இன்ஃப்ளூயன்ஸ் ஃப்ரம் அ ஸ்டாண்ட் பாயிண்ட் ஆஃப், நான் சர்வே பண்ணுறப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் பர்சன்கிட்ட போய் நான் போய் இது மாதிரி சொல்லுங்கள் எங்களுக்காக அப்படின்னு அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ், ரைட்? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ண மாட்டோம். ஏன்னா அது வந்து ஒரு ஃபால்ஸ் சாம்பிள் ஆகிடும். அது ஃபால்ஸ் சாம்பிள்னா இட் டிஃபீட்ஸ் அவர் பர்பஸ். ஏன்னா ஐபிடிஎஸ்க்கு ஒரு பப்ளிக் இமேஜ் இருக்குது. அந்த பப்ளிக் இமேஜ் குட் ஆர் பேடுன்றது போலனா ஒரு பப்ளிக் இமேஜ் இருக்குது. இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண நம்மளோட கிரெடிபிலிட்டி கம்மி வந்துகிட்டே இருக்கும். அவர் primary job right now is to improve our credibility. So we are at X, right? So let me not say we are at 100 or 80 or 20 or 30. அதெல்லாம் எதுவுமே வேணாம். We are at X. We always want to be X plus something, okay, for the future. We don't want to be X minus. அங்கே போகவே வேணாம். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நான் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், இட் மே நாட் ஃபில் ஆர் செட் வெல் இன்டு தட் என்டையர் ஈக்குவேஷன். அப்போ நம்மளோட லாங் டேர்ம் கிரெடிபிலிட்டிக்கு எஃபெக்ட் ஆகிடும். ஸோ அது பண்ண மாட்டோம். அது பண்ணணும்னு நினச்சா கூட பண்ண மாட்டோம். பட் ஆன் தி அதர் ஹேண்ட், இங்கே ஸ்பெசிஃபிக்காக நம்ம வந்து டேட்டா சயின்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்கோம், எலெக்ஷன் மாடல்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஐபிடிஎஸ் ஜாப் என்னென்னா, பிகாஸ் இட்ஸ் அ கார்பரேட் கம்பெனி, ரைட்? இட்ஸ் அ ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி. We are not just looking at elections. We have a model for elections, but we are also a field research company. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி வச்சுருக்கீங்க, நாளைக்கு ஒரு ப்ராடக்ட் ரிலீஸ் பண்ணுறீங்க, மக்கள்கிட்டேருந்து என்ன வரவேற்பு இருக்கும் இந்த ப்ராடக்ட். ஸோ அந்த ஃபீல்ட் ரிசர்ச்சும் நம்ம நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதுதான் நம்மளோட ஒரிஜினல் சோர்ஸ் ஆஃப் இன்கம், ரைட்? அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம்லேருந்து எடுத்து லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் $1 million ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் ஜஸ்ட் டு ட்ரெயின் திஸ் மாடல், பில்ட் இட், ஹோஸ்ட் இட். இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் மாடல். ஏன் யாரும் பண்ணல அப்படின்றதுக்கு இது ஒரு ரீசன். இட்ஸ் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். அண்ட் டு ஆக்சுவலி மெயின்டைன் இட் அண்ட் டேக் இட் ஃபர்தர் ஃபார் தி ஃபியூச்சர், ரைட்? இட்ஸ் அ வெரி எக்ஸ்பென்சிவ் ப்ராசஸ். ஐ டோன்ட் திங்க் ஒன் பொலிட்டிக்கல் பார்ட்டி கேன் சப்போர்ட் திஸ். அதனால தான் நான் சொல்கிறேன் திருப்பி, இது வந்து மோர் ஆஃப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்டு. ப்ளஸ் சின்ஸ் வி டூ ஃபீல்ட் ரிசர்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அந்த ஃபீல்ட் ரிசர்ச்லேருந்து வர காசை நிறைய டைவெர்ட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வி ஹேவ் ஐடி ஆப்ரேஷன்ஸ் அண்ட் அதர் ஸ்டஃப் தட் வி டூ. ஸோ இந்த மாடல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். I'm thinking for the future, since we are planning to use this as a governance model, we will open it up for the people, right, to use this model and ensure that they get the benefits of the governance. இப்போது நீங்கள் நிறைய சர்வே எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை டெக்னாலஜிஸ் எல்லாம் பயன்படுத்துகிறீங்க. ஆனால் இப்போது சமீபத்தில் முடிஞ்ச தமிழ்நாடு எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான விஷயங்கள் நடந்தது. ஒன்று, நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் வந்து மாஸ் லெவலில் வந்து எடுத்ததாக வந்து நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசி 1 மணி நேரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா 50 lakhsக்கு மேலே ஓட்டு வந்து போலிங் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட போலிங் ஆன ஓட்டில் வந்து இது ஒரு 10% சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கும்போது உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ன்றது இங்கே தவறத்துக்கான வாய்ப்புகள் இருக்கா? 100% இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஓட்டிங் பேட்டர்ன் ஓவர் அ சர்டன் டே, ரைட், நம்ம நார்மலாக க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்ருப்போம். அண்ட் நம்மளோட ப்ரெடிக்ஷன் கூட டேர்ன் அவுட் பேஸ் பண்ணி தான் இருக்கும் யூஸ்வலாகவே. ஏன்னா நம்ம ப்ரெடிக்ஷன் என்ன பண்ணுவோம்னா 10% ஆஃப் இந்த ஓட் பேங்க்கு ஆர் 10% ஆஃப் இந்த டெமோகிராஃபி ஆர் 5% ஆஃப் இந்த டெமோகிராஃபி ஓட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா மாடலில் க்ரியேட் பண்ணுறது தான் அது, அந்த மாடல். ஓகேவா? இப்போது அந்த மாதிரி நடக்கலை. லாஸ்ட்டு 1 ஹவரில் மேல் ப்ராக்டிஸ் நடந்திருக்கலாம், இல்லை நிஜமாகவே வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறனால மக்கள்லாம் அந்த டைமில் வந்திருக்கலாம். ஸோ அது வந்து நம்மளை ஸ்கியூ பண்ணிவிடும் அந்த மாடல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒப்பீனியன் போலிங் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. அதனால தான் எக்ஸிட் போல் பண்ணுறோம். எக்ஸிட் போலில் நம்ம 2 விதமாக பண்ணுறோம். இப்போது நாட் ஜஸ்ட் ஒரு எக்ஸிட் போல் பேஸ்ட் ஆன் ஹவு வி டூ ஒப்பீனியன் போல்ஸ், ரைட்? பட் எக்ஸிட் போலில் 2 பண்ணுறோம். ஆப்டிமிஸ்டிக் மாடலும் பெசிமிஸ்டிக் மாடலும் பில்ட் பண்ணுறோம். And the pessimistic model will take care of all the concerns that you've been talking about. And that will basically tell us, swing and the mari poirukku appadinu, right? Yarukku effect avudhu appadinu. And the pessimistic model is basically built against the leader in that board. Ipo optimistic model la party A top la irukku nu vechukonga. When we build the pessimistic model, we build a model that is totally against party A and see how party A is performing in that particular model. ஸோ இப்போ அதை தாண்டி இன்னொரு கொஸ்டின் என்னென்னா சார், ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே ஒவ்வொரு கண்ட்ரியோட எலெக்ஷனுமே பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது அதிகமாக இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஒன்று ரஷ்யா, சைனா ஒரு பக்கமும், அமெரிக்கா ஒரு பக்கமும் இல்லை. பட் இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்டாண்டில் வச்சுருக்கீங்க சார்? ஓகே, நம்மள்ட்ட அந்த 300 பேராமீட்டர்ஸ் 350 பேராமீட்டர்ஸ் சொன்னேன்ல. ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் வந்து 4ஆக பிரிச்சிருக்கோம்: லோக்கல்,
ஸ்டேட்டு, நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷ்னல் பேராமீட்டர்ஸ். இப்போ இன்டர்நேஷ்னல் பேராமீட்டர்ஸ் சம்திங் லைக் கோவிட் ரைட் கேன் என்டையர்லி சேஞ்ச் தி லேண்ட்ஸ்கேப்பு. ஓட்டிங் பேட்டர்னே மாற்றிட்டோம். ஓகே, சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா ஓட்டிங் பேட்டர்னே மாற்றிட்டோம். ஸ்ரீலங்கா வார்னு வச்சுக்கோங்க, ஓட்டிங் பேட்டர்னே மாற்றிடும் தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்டில். ஸோ இந்த மாதிரி செவரல் இஷ்யூ இருக்குது. ஒரு பேண்டமிக்கோ ஒரு வாரோ, இல்லை இப்போ இஸ்ரேலில் பாலஸ்தீனுக்கு நடக்கிற வார், இங்கே லோக்கல் பாப்புலேஷன் எகெயின்ஸ்ட்னு வச்சுக்கோங்களேன், எகெயின் ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடும். கவர்மெண்ட் ஃபாராக இருக்குது, பீப்புள் எகெயின்ஸ்டாக இருக்கான ஓட்டிங் பேட்டர்ன் மாறிடும். ஸோ இதெல்லாமே கூட நம்ம ஆல்ரெடி 350 பேராமீட்டர்ஸ் எழுதி வச்சுருக்கோம். ஆஸ் வி கோ இட் குட் ஒன்லி கோ அப், வி ஆர் நாட் கோயிங் டு கம் டவுன். பட் இன் அ ட்ரூ எலெக்ஷன் ஆல் 350 பேராமீட்டர்ஸை வந்து நம்ம அசைன் பண்ணி இது பண்ணுறோமான்னு பண்ண மாட்டோம். வி டேக் தி டாப் 30. மிச்சதெல்லாம் இருக்கும், ஒரு 0.1%, 0.5% வரைக்கும் இது காட்டும். பட் தே ஆர் இன்சிக்னிஃபிகண்ட்னு சொல்லலாம். ஸோ அந்த டாப் 30 பேராமீட்டர்ஸ் நம்ம ஒழுங்காக பண்ணாவே போதும் ஒரு எலெக்ஷனை டிரைவ் பண்ணுறதுக்கு. அந்த டாப் 30 வரைக்கும் கூட நாங்கள் போக மாட்டோம். எப்படின்னா அது மைக்ரோ லெவல் அனாலிசிஸ்க்கு போயிடும். தட் இஸ் யோர் ஸ்டெப் 4. நான் ஸ்டெப் 5 ஸ்டெப்ஸ் சொன்னேன், ஸ்டெப் 0 சொன்னேன். ஸ்டெப் 4ல் மைக்ரோ லெவல் அனாலிசிஸில் தான் அது பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு டிப்பிக்கலான ஒரு ஒர்க் பண்ணுவோம், ஸ்டெப் 3. அந்த ஸ்டெப் 3லேயே நம்ம வந்து மேக்ஸிமம் நம்ம சொல்லிடலாம். என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு 4 ஸ்கோர் க்ரியேட் பண்ணுறோம். அலையன்ஸ் ஸ்கோரு, பார்ட்டி ஸ்கோரு, லீடர் ஸ்கோரு, கேண்டிடேட் ஸ்கோர் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறோம். இது கேண்டிடேட் வந்த அப்புறம் தான் நம்ம பண்ண முடியும். அலையன்ஸ் ஃபார்ம் ஆன அப்புறம் தான் பண்ண முடியும். ஸோ இந்த 4 ஸ்கோரை வச்சே ஒரு தம் ரூலாக சொல்லிடலாம், யார் ஜெயிப்பாங்க யார் ஜெயிக்க மாட்டாங்க, டஃப்பாக இருக்கா டஃப்பாக இல்லையா அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் ஸ்டெப் 4 இஸ் யோர் மைக்ரோ அனாலிசிஸ் வேர் வி யூஸ் தோஸ் 350 odd parameters, right? So yeah, to answer your question, only top 30 பண்ணுவோம். And every parameter has some kind of a அது சிக்னிஃபிகண்ட்னு சொல்லலாம், இன்சிக்னிஃபிகண்ட்னு சொல்லலாம். பட் எஸ் there's some kind of a change in the ground. நிச்சயமாக சார். தொடர்ந்து பேசுவோம். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்காக பல்வேறு கேள்விகளுக்கு மிக பொறுமையாக பதில் தந்தமைக்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.